Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் த ராம்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயக்ராம் வந்து இது மாதிரி வரும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட் வந்து 160. ஸோ ராம்பஸில் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவல். அதனால 4A ஈக்குவல் டு 160 அப்படின்னும்போது A ஈக்குவல் டு 160/4 which is equal to 40. இப்போ ஒன் ஆஃப் த டயகனல் வந்து 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டயகனல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டயகனல் வந்து 48. நம்ம அதே மாதிரி இன்னொரு டயகனலும் வரைஞ்சிடலாம். ஸோ இன்னொரு டயகனல் இது மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் 48 அப்படிங்கும்போது இந்த ஒரு பார்ட் மட்டும் 24 இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து 24 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஏ வந்து நம்ம 40 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து 40. இப்போ இதை நம்ம வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டயகனல் வந்து பர்பெண்டிகுலராக மீட் ஆகும். ஸோ இங்கே நம்ம பைத்தாகரஸ் ரிலேஷனை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம நேம் பண்ணோம் ஏ பி சி டி. இது வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓசிடி DO square plus OC square equal to DC square. So இதை நான் B அப்படின்னு எடுத்துருக்கேன். B square plus 24 square equal to 40 square. So B square plus 576 equal to 1600. இதை நம்ம அதர் சைடு எடுத்துட்டு போய் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். So B square equal to 1600 minus 576. 1600ல 576 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 10ல 6 போச்சுன்னா 4. இது வந்து 9 ஆகிடும். சப்ட்ராக்ஷன் பண்ணால் 2. இங்கே நம்ம ஒன்று பாரோ பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இங்கே 5 தான் இருக்கும். அப்போ 0, இது 1. ஸோ டோட்டலாக B அப்படின்றது B ஸ்கொயர் அப்படின்றது 1024. அப்போ B அப்படின்றது ரூட் ஆஃப் 1024. இதை நம்ம ஃபேக்டர் தான் பிரித்தா 2 × 2 × 2ன்னு 10 டைம்ஸ் வரும். ஆக்சுவலாக 2 பவர் 10 தான் 1024. ஸோ இதை நம்ம வந்து நான் 2 × 2ன்னு எழுதலை, வெறும் 2 பவர் 10 டேரெக்டாக போட்டேன். இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 பவர் 5 ஆகிடும். ஏன்னா ரூட் எடுக்கும்போது பாதி ஆகிடும் இந்த பவர். ஸோ அப்போ B 2 பவர் 5 அப்படிங்கிறது 2 × 2 × 2 5 டைம் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ நம்ம 5 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 32. ஸோ நமக்கு வந்து இது 32 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ராம்பஸோட ஏரியா வேணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து half into base அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி 4 டைம் நம்ம போடணும். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் அப்படின்னு போடும்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கிறது OCD. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் அதோட ஃபார்முலா வந்து half into base into height அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் 2 டைம்ஸ். ஸோ 2 into இதில் ஹைட் அப்படின்றது இது 32, இந்த பேஸ்ன்றது 24. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் போடணும் 24 into 32. இது பார்த்தீங்கன்னா இது நடுவில் 48. ஸோ 48 into 32. ஸோ 48 அப்படின்றது 48 into 32 மல்டிப்ளை பண்ணுது இல்லையா? 48 into 2 96. 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24, 2, 4, 3, 12, 13, 14. ஆட் பண்ணால் 6, இது 3, இங்கே 1 வரும், 5, இது 1. டோட்டலாக 1536. அண்ட் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா வந்து இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்.